வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மாயை. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இந்த உலகத்தை மாயைன்னு மகான்கள்லாம் சொல்றாங்களே, அதை நான் நம்ப மாட்டேன் சார் அப்படின்னார். என்னங்க இது, இப்படி திடீர்னு சொல்றீங்களேன்னேன். என்ன சார் பின்ன, இந்த உலகத்துல எவ்வளவு காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நாம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இத போய் மாயைன்னு சொன்னா எப்படின்னார். மாயைனா ஏதோ அடியோடு இல்லாத ஒண்ணு அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால அவர் இப்படி சொல்றார். மாயைங்கிறது அடியோடு இல்லாத ஒண்ணு இல்ல. இப்ப முயல் கொம்பு குதிரை கொம்புன்னு சொல்றோம். அப்படி ஒரு பொருள் அடியோட இல்ல. ஆனா மாயைங்கிறது அப்படி இல்ல. மாயைங்கிறது எப்படின்னா, அது இருக்கிறதா நினைக்கிற வரைக்கும் இருக்கிறதா தோன்றும். கானல் நீர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கானல் நீர் கண்ணுக்கு தெரியுது. அதாவது தூரத்துல தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையில அங்க தண்ணீர் இல்ல. அங்கே தெரிகிற தண்ணிய குடிச்சு நாம தாக சாந்தி பண்ணிக்க முடியாது. கானல் நீர்ங்கிறது உண்மையான தண்ணீர் இல்லைன்னு தெரிஞ்சவங்களுக்கு கூட கானல் நீர் தெரியத்தான் செய்யுது. அங்கே தண்ணி இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கூட தண்ணி இருக்கிறதாவே தான் தோணும். அதுதான் மாயை. இந்த உலகை மாயம்னு உணர்ந்த ஞானிகளுக்கு கூட இந்த லோகம் தெரியத்தான் செய்யுது. ஒரு கயிறு கீழே கிடக்கு சார். இருட்டு நேரம். அந்த பழுதை பாம்புன்னு தவறா நினைச்சிடுறோம். அப்ப என்ன ஆகுது? நிஜமான பாம்பு உண்டாக்குற அத்தனை பயத்தையும் பதற்றத்தையும் அது நம்ம கிட்ட உண்டாக்கி விடுது. அதே மாதிரி உலகம் உண்மையிலேயே நிரந்தர சத்தியமா இல்லைனா கூட அதை நாம சத்தியம்னு நினைக்கிற வரைக்கும் அது மாதிரியே எல்லா காரியமும் நடக்கும். நாம கனவு காண்றோம். கனவு காண்கிற வரைக்கும் அந்த கனவு நிஜமாதான் இருக்கும். முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அது ஒண்ணுமில்லைன்னு ஆயிடும். நாம அஞ்ஞானத்துல தூங்கிக்கிட்ட வரைக்கும் உலகம் மெய்யாக இருக்கும். நாம ஞான நிலையில முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அது மறைந்தே போயிடும். கிளிஞ்சல் வெயில்ல பாக்குறப்போ வெள்ளி மாதிரி மினுமினுக்கும். அதே போல பிரம்மத்தில் மாயையின் காரணமா உலகம் தற்காலிகமா மினுமினுக்குது, அவ்வளவுதான். அது சரி, ஞானிகளுக்கு இந்த உலகம் இனிப்பாகவும் நமக்கு இந்த உலகம் கசப்பாகவும் தெரியுதே, அது எப்படி? சர்க்கரையை உபயோகப்படுத்தி பாகக்காய் மாதிரியே ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அதாவது சர்க்கரை பொம்மை பாகக்காய் மாதிரி இருக்கு. விஷயம் தெரியாத குழந்தை அதை பாகக்காய்ன்னு நினைச்சுக்கிட்டு ஓடி போயிடும். விஷயம் தெரிஞ்சவனுக்கு அது சர்க்கரைங்கிறது தெரியும். அது மாதிரிதான் ஞானிகளுக்கு இவ்வுலகம் இனிப்பு, நமக்கு கசப்பு. இவ்வளவும் காமக்கோடி பீடாதிபதி பரமாச்சாரியார் சொல்றார். அதனால இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும்னு கேட்டா, தாமரை இலை தண்ணீர் போல வாழணுங்கிறாங்க பெரியவங்க. ஒட்டாமல் வாழ்கிற வாழ்வு அது. தாமரை இலை தண்ணீரிலேயே இருந்தாலும் ஒட்டாது. ஒரு துளி அது மேலே விழுந்தாலும் அது நிக்காது, ஓடி போயிடும். இந்த காலத்து பிள்ளைங்க அதுக்கு புது விளக்கம் கொடுக்கறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு என்கிட்ட வந்து, இன்று ஒரு தகவல்ல என்னென்னமோ சொல்றீங்களே, தாமரை இலையில தண்ணி நிக்காது, ஏன் தெரியுமா சார் அப்படின்னு கேட்டது. நீயே சொல்லுமான்னேன். தாமரை இலையில தண்ணி நிக்காது, ஏன்னா அதுக்கு கால் கிடையாது அப்படிங்குது சார். உலகமே மாயம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.